ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது சுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகர்லெஸ் ஒரு ஹெல்தி ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா சாப் பண்ண பிஸ்தா ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். கசகசா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி சாப் பண்ண பாதாம் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். பம்கின் சீட்ஸு இது வந்து ஆப்ஷனல், இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட் அதுவும் நல்லா பொடிசாக சாப் பண்ணது 1/4 கப். அதுக்கப்புறம் பேர்ச்சம்பளம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ஒரு 150 கிராம் இருக்கும். நம்ம பேர்ச்சம்பளத்தில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சீட்லெஸ் பேர்ச்சம்பளம் வந்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக இதை சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேர்ச்சம்பளத்தை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் கோரஸாக பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதில் வந்து கசகசாவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கசகசா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெடிச்சு வரும். அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க, லோ ஃப்ளேமில் வைங்க. ஸோ நம்ம கசகசா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் வந்து எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கீ ஆட் பண்ணல. நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டும் கூட நீங்கள் நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க பேனில். ஸோ இது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேர்ச்சம்பளத்தை வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ பேர்ச்சம்பளத்தை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து உங்களுக்கு இந்த பேர்ச்சம்பளம் மிக்சரோட வந்து உங்களுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி வந்து நல்லா அமுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பேர்ச்சம்பளத்தோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம நெய்யும் பேர்ச்சம்பளமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த பேர்ச்சம்பளம் மிக்சரோட வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ நம்ம நட்ஸும் டேட்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். இது வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பேர்ச்சம்பளம் சேர்த்துருக்கிறனால அது ஈஸியாக வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பேனில் வந்து ஒட்டாமல் வருது. அந்த அளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா பேன்லேருந்து திரட்டி வரும்ல, அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கசகசா வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கசகசாவும் இந்த மிக்சரோட வந்து நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா டேப் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து பேக் ஆகும். ஸோ இதை ஒரு ட்ரே இல்லைன்னா வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் நல்லா நெய் தடவியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த டேட்ஸ் மிக்சரை வந்து நம்ம இதோட வந்து சேர்த்துக்கிறோம். இதை வந்து நீங்கள் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் பார்த்து ரோல் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெய் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ரோல் பண்ணுறதுக்கு வரும். நம்ம பேர்ச்சம்பளம் ஆட் பண்ணியிருக்கனால அது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து டைட்டாக வந்து பேக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மீதம் இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ரேயில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறமா இங்கே கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. அந்த கசகசா வந்து வெளியே உங்களுக்கு கோட்டாகி வரும்போது நீங்கள் அதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக ரோல் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாமே வந்து அந்த டேட்ஸோட அவுட்டர் போர்ஷனில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணிடுங்க. ஸோ நான் இதை 2 ஸ்லைசஸாக போட்டுட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக நான் ரோல் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து பேக் பண்ணணும். அப்போ தான் நம்ம ரெஃப்ரிஜரேட்டில் வச்சு எடுத்து கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்னும் கூட கொஞ்சம் கசகசா வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஹெல்தியானது. நம்ம எந்த சுகர் எதுவுமே வந்து சேர்த்துக்கல. இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம். கம்ப்ளீட்டாக இது வந்து குளுட்டன் ஃப்ரீ. பாருங்கள் நம்மளோட எனர்ஜி பார் வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதில் நிறைய நட்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் கூட நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்போதே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கலாகவும் அப்புறம் வந்து ஸ்பெரிக்கலாகவும் வந்து செய்கிறேன். ஸோ நம்ம இதை வந்து எனர்ஜி லட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆனாலும் வந்து உங்களுக்கு இது வந்து கெட்டு போகாது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கத அலுமினியம் ஃபாயிலில் வந்து போட்டு ரேப் பண்ண போகிறேன். இது எதுக்காக அப்படி பண்ணுறேன்னா, நம்ம இதை ஒரு 2 மணி நேரம் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈக்குவலாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த டேட்ஸ் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறனால உங்களுக்கு அன்ஈவனாக வரும். ஸோ இப்போ நம்ம இதை ரேப் பண்ணியாச்சு. அதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ 2 hours கம்ப்ளீட்டாக 2 hours ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ நான் இதை வந்து டைரெக்டாக வந்து கட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அலுமினியம் ஃபாயில் போட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து அதோட பீசஸ் வந்து நம்ம அந்த டேட்ஸில் வந்து ஒட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணலாம். ஸோ நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இது வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து வருது. ஸோ நம்ம எனர்ஜி பாரை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். இது நீங்கள் வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டனாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நட்ஸு டேட்ஸு சேர்த்துருக்கனால உங்களுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து இருக்கும். ஸோ பாருங்கள் இது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கே வெறும் நட்ஸ் மட்டும்தான் தெரியுது. ஸோ நம்ம இதை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம வந்து செஞ்சிடலாம். இதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுக்கு தான் 2 hours ஆகும். அது வந்து ஆப்ஷனல். இல்லைனா டைரெக்டாக நம்ம லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்த பீசஸ் எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதை நான் ரோல் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக வந்து கசகசா சேர்க்குறேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். லேடிஸு அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எல்லா நியூட்ரிஷனுமே அட் அ டைமில் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு பீஸ் வந்து போதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது சுவைகளின் சங்கமம்.